பெண்ணாசை பிடிச்சவனையும் பேராசை பிடிச்சவனையும் பெரியவங்களை அவமரியாதையா நடத்துறவனையும் ஏளனமா பாக்குறவனையும் இந்த வாழ்க்கை எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு போய் தள்ளும் அப்படிங்கறதான் இன்னைக்கு கதை மூலமா நம்ம பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். போன கதையில நம்ம பார்த்த புதன் ஈலா தம்பதியோட மகன்கள்ல ஒருவர் தான் இந்த நகுசன். இந்த நகுசன் பூலோகத்துல ஒரு பேரரசரா இருந்தான். போன கதையை பார்க்காதவங்க மேல தெரியற லிங்க்ல டச் பண்ணுங்க, அந்த கதைக்குள்ள உங்களை கூட்டிட்டு போகும். தொடர்ச்சியா பார்க்கும் போதுதான் கதையோட சுவாரஸ்யம் உங்களுக்கு புரியும். இந்த நகுசன் கிட்ட வீரம், விவேகம் அது மட்டும் இல்லாம பல திறமைகள் அவனுக்குள்ள இருந்தது. பல திறமைகள் அவங்கிட்ட இருந்தாலும் எந்த ஒரு தற்பெருமையும் ஆடம்பரமும் ஆணவமும் இல்லாம நல்ல ஒரு மன்னனா ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். தன்னோட நாட்டு மக்களோட குறை நிறைகளை கேட்டு அந்த கணமே அவங்களோட குறைய நிவர்த்தி செய்யும் அரசனா இருந்தான். இதனால நகுசனோட புகழ் பூலோகம் எங்கும் நிறைந்திருந்தது. இது போக இந்த நகுசன் 100 அஸ்வமேத யாகத்தை செஞ்சவன். இப்படி இருக்கும் போதுதான் விருத்தாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இந்திரலோகத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற தேவர்களை எல்லாம் கொடூரமா தாக்குனானா. அதை பார்த்து பயந்து போன தேவர்கள் எல்லாம் இந்திரன் கிட்ட தங்களை காப்பாத்துமாறு வேண்டி கேட்டுக்கிறாங்க. இந்திரனும் படையோட போய் விருத்தாசுரனை தாக்குறான். ஆனா விருத்தாசுரனோட தாக்குதலோ இந்திரனோட தாக்குதலை விட பல மடங்கு பலம் வாய்ந்ததாகவும் அசுரத்தனமாகவும் இருக்கு. இதனால பயந்து போன இந்திரன் ஒரு தாமரை தண்டுல போய் ஒளிஞ்சுக்கிறான். அங்கிருந்தே விருத்தாசுரனை அழிக்க தேவையான பலம் வேண்டி தவமும் செய்ய ஆரம்பிக்கிறான். இப்ப இந்திரனோட அரியாசனை வெற்றி இடமா இருக்கு. தேவர்களுக்காக முக்கிய முடிவுகளை எடுக்க தலைமை பொறுப்புல இருந்த இந்திரனும் இல்லாம போனதால அங்க தலைமை பொறுப்புல இருந்த முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம தேவர்கள் தவிக்கிறாங்க. இப்ப இந்திரனோட பதவியில தற்காலிகமா ஒருத்தரை நியமிக்கணும்னு நிர்பந்தத்துல இருக்காங்க தேவர்கள். ஆனா தேவர்கள் யாருமே இந்த பதவிக்கு முன் வரல. ஏன்னா விருத்தாசுரன் மேல இருந்த பயம்தான் அதுக்கு காரணம். இப்பதான் நகுசன் மேல தேவர்களோட பார்வைப்படுது. 100 அஸ்வமேத யாகங்கள் நடத்தி நட்பண்புகள் நிறைந்த இந்த நகுசனையே தேவர்களுக்கு தலைவனா நியமிக்கலாம் அப்படின்னு அந்த பதவியில அமர வைக்கிறாங்க. நகுசனும் முழு சம்மதத்தோட அந்த பதவியை ஏத்துக்கிறான். ஒரு நாட்டோட அரசனா இருந்தப்போ அவங்கிட்ட இருந்த நட்பண்புகளும் அடுக்கமும் அவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்கிட்ட இருந்த கர்வமும் அகம்பாவமும் ஆணவமும் தலை தூக்க ஆரம்பிக்குது. இந்திர பதவியில் அமர்ந்த நகுசனும் அங்க இருக்கிற உடைமைகளும் பொருட்களும் எனக்குரியவே. இங்க இருக்கிற அப்சரஸ்கள் கூட எனக்குரியவர்கள் தான், ஏன் இந்திராணி கூட எனக்குரியவள் தான் அப்படின்னு இந்திரனோட மனைவி மேலேயே ஆசைப்பட்டான் நகுசன். இதனால கவலை அடைஞ்ச இந்திராணியும் தன்னோட கவலைகளை எல்லாம் தேவர்களின் குருவான பிரகஸ்பதி கிட்ட போய் சொல்றா. பிரகஸ்பதியும் நகுசனிடம் அறிவுரை சொன்னால் அவன் கேட்டு திருந்த வாய்ப்புள்ளது அப்படின்னு நகுசன் கிட்ட அறிவுரையும் சொல்றாரு. ஆனா நகுசன் அதை துளி அளவு கூட காது கொடுத்து கேட்கல. அடுத்த நாள் திரும்பவும் இந்திராணி இதற்கான தீர்வு கேட்டு பிரகஸ்பதி கிட்ட போறா. பிரகஸ்பதியோ, நகுசன் உன்னை தேடி வரும்போது நீ அவனை ஏற்றுக்கொள்ள மறுக்காதே. ஆனால் இந்திரலோகத்தில் உள்ள முனிவர்கள் செய்துள்ள பல்லக்கில் முனிவர்கள் உன்னை தூக்கி வந்தால் மட்டுமே நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு மட்டும் சொல். அதன் பிறகு அவனால் எந்த தொல்லையும் இருக்காது என்று சொல்லி அனுப்புகிறார் பிரகஸ்பதி. அடுத்த நாள் இந்திராணியை தேடி வந்த நகுசனிடம் இந்திராணியும் அதே போல சொல்லி அனுப்புறா. இப்ப முனிவர்களை தேடி போன நகுசனும் முனிவர்களை பார்த்து என்னை இந்த பல்லக்கில் அமர வைத்து இந்திராணியிடம் தூக்கி செல்லுங்கள் அப்படின்னு கட்டளையிட்டானா. முனிவர்களும் இந்திரனோட பதவியில நகுசன் இருந்தனால எந்த ஒரு மறுப்பும் சொல்ல முடியாம அவனை தூக்கிட்டு போனாங்களாம். வேதங்கள் எல்லாம் கற்றுணர்ந்த அந்த முனிவர்களோ அவனை அந்த பல்லக்கில அமர வைத்து 4 பக்கமும் 4 முனிவர்கள் தூக்கிட்டு போறாங்க. போற வழியெல்லாம் அவங்கள தரக்குறைவாகவும் ஏளனமாகவும் பேசி அவங்கள அவமரியாதை செய்யறான் நகுசன். விரைவாக விரைவாக அப்படின்னு சொல்ற விதமா சர்ப சர்ப அப்படின்னு சமஸ்கிருத மொழியில அவங்கள விரட்டி அடிக்கிறான். ஒரு முனிவரை தன்னோட காலால எட்டி உதைக்கிறான் நகுசன். அந்த பல்லக்க தூக்கிட்டு வந்த முனிவர்கள்ல 4 பேர்ல அகத்தியரும் ஒருத்தர். அகத்தியருக்கு இதனால கடுமையான கோபம் வருது. எங்களை சர்ப சர்ப அப்படின்னு விரட்டிய நீ மலைப்பாம்பாக மாறி பூலோகத்தில் விழுந்து காடு மேடெல்லாம் அலைந்து கஷ்டப்படுவாய் அப்படின்னு சாபம் விடுறாரு அகத்தியர். இப்பதான் தான் செஞ்ச தவற நகுசன் உணர ஆரம்பிக்கிறான். அகத்தியரை பார்த்த நகுசனும் நான் செஞ்சது தவறுதான், இந்த சாபத்திலிருந்து நான் விமோசனம் அடைய நான் என்ன செய்யணும், நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு அகத்தியரை வேண்டி கேட்டுக்கிறான். அகத்தியரோ கோபம் குறைஞ்சு, நகுசா, மலைப்பாம்பா நீ பூலோகத்துல வாழும் காலத்துல வனவாசத்துல மேற்கொண்டிருக்கிற பாண்டவர்களில் ஒருவரான பீமன் உன்னிடத்தில் அகப்படுவான். அந்த நேரத்துல பாண்டவர்களின் சகோதரன் ஒருவன் பீமனை காப்பாற்ற வருவான். அவன் உன் கேள்விகளுக்கு
சரியான பதிலை தருவான். அந்த கணமே உன்னுடைய சாபம் நீங்கும் அப்படின்னு சொன்னாரா அகத்தியர். அவர் அப்படி சொன்ன அடுத்த கணமே அஜகரம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு மலைப்பாம்பா தோன்றி தன்னோட பழைய நினைவுகள் எல்லாமே மறந்து அங்கிருந்து ஒரு காட்டுக்குள்ள விழுந்தானா நகுசன். அந்த பாம்பு அந்த வனப்பகுதியிலேயே ஒரு குகையில தன்னோட இருப்பிடமா மாத்திட்டு அங்கேயே வாழ ஆரம்பிச்சது. அந்த வனப்பகுதியிலேயே வாழக்கூடிய பறவைகளையும் விலங்குகளையும் உண்டு அது தன்னோட காலத்தை கழிச்சிட்டு வந்துச்சு. பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் பாண்டவர்கள் வனவாசத்துக்காக அந்த வனப்பகுதிக்கு வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும் போதுதான் பீமன் அந்த மலைப்பாம்பு வசிக்கக்கூடிய அந்த குகை பக்கத்துல போறான். அந்த நேரத்துல அந்த மலைப்பாம்பு பீமனை சுற்றி வளைக்குது. அவன் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அந்த மலைப்பாம்பு கிட்ட இருந்து விடுபட முடியல. பீமனை விழுங்க நினைக்கும் போதுதான் அந்த மலைப்பாம்புக்கு தன்னோட பூர்வ ஜென்மம் எல்லாம் நினைவுக்கு வருது. அந்த நேரம் தான் யுதிஷ்டிரர் ரொம்ப நேரம் ஆகியும் தன்னோட தம்பி தன்னோட வசிப்பிடத்துக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி அந்த வனப்பகுதிக்குள்ள போறாரு. அங்க வனப்பகுதியில மலைப்பாம்போட கட்டுப்பாட்டுல பீமன் இருப்பதை பார்த்து யுதிஷ்டிரர் அதிர்ச்சி அடைகிறாரு. மலைப்பாம்பே, உனக்கு தேவையான உணவை நான் கொண்டு வந்து தரேன், என்னோட தம்பிய விற்று அப்படின்னு சொல்றாரு யுதிஷ்டிரர். அந்த பாம்போ, எனக்கு வேண்டியது உணவல்ல, நான் கேட்கும் கேள்விக்கு நீ சரியான பதிலை கொடு. நீ சரியான பதிலை தர தவறினால் உன் தம்பியுடன் சேர்த்து உன்னையும் விழுங்கி விடுவேன் அப்படின்னு சொல்லுது அந்த மலைப்பாம்பு. யுதிஷ்டரும் அந்த மலைப்பாம்புக்கு சம்மதம் தெரிவிச்சு அந்த மலைப்பாம்பு கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் சரியான பதில தந்தாராம். இதுல மகிழ்ந்த அந்த பாம்பு பீமனை விடுவிச்சுதான். அந்த கணமே அந்த பாம்பு நகுசனா உருமாறி தன்னோட சாபத்திலிருந்து விமோசனம் பெற்று யுதிஷ்டரையும் பீமனையும் வணங்கிட்டு அங்கிருந்து இந்திரலோகம் போனானா நகுசன். ஆமாங்க, ஒருத்தன் எவ்வளவுதான் உயர்ந்த நிலைய அடைஞ்சாலும் அவனோட நட்பண்புகள்ல இருந்து விலகுனா அவனுக்கு எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கறதுக்கு இந்த நகுசன் கதை ஒரு உதாரணமா இருக்கும். இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே லைக்கும் பண்ணிருங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த கதையில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் தமிழ் ஸ்டோரி பாட் சத்யா.